ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஷ்யூஸ் டிலைட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக பாசிட்டிவிட்டியோட லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதே பாசிட்டிவிட்டியோட தான் இந்த டே இன் மை லைஃப் vlog உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவசரமாக லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சார்விக்கு ஃபுல் டே ஸ்கூல் இல்லை, ஜஸ்ட் ஹாஃப் டே தான் ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ நிதானமாக எழுந்திரிச்சு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு கிட்ஸை 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. சார்வி முன்னாடியே கிளம்பியாச்சு. கிட்டுவை இப்போ தான் ஸ்கூலில் விட போகிறேன். ஸோ லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் பார்த்தேன் இஞ்சி பூண்டு சுத்தமாக தீந்துருச்சு. அது ஒரு 2 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு தான் நான் எப்போவுமே அரைச்சி வச்சுக்கிறது. நான் அரைக்கிற ரேஷியோ பார்த்திங்கன்னா பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துப்பேன். இஞ்சி நம்ம கொஞ்சம் கம்மியாக கூடவே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம பூண்டும் போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இஞ்சி நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதுலேயே ஒரு சிலது அரையாமல் கூட இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்குவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக கொஞ்சம் கல்லுப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கெடாமல் ஒரு 2 வாரம் நல்லாவே இருக்கும். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணி அரைப்பாங்க. ஆனால் அது நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கண்டெய்னர்ஸில் அந்த கலர் ஒட்டிக்குது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இது மட்டும் போட்டு நான் ரெடி பண்ணிக்குவேன். இது அப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஐஸ் ட்ரேஸில் போட்டு அதை க்யூப்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு அந்த டைமும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் அப்படியே போட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு தீந்துருச்சுன்னா 2 வாரம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன். அப்படியே வச்சுட்டு இருந்தாலும் அதோட கலர் ஸ்மெல்லெல்லாம் போயிடும் இல்லையா. ஸோ அதனால் 2 வாரம் மேக்ஸிமம் வர மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பண்ண வேண்டியதான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பீன்ஸ் இருந்துச்சு. அதை போட்டு லைட்டாக குருமா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் அதுக்கப்புறம் ஆர்கனைசிங்லாம் இருக்குது. அந்த கிட்ஸ் ரூம்குள்ளே போகவே முடியல. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய வேலை, நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக குக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்போவுமே இந்த க்ளீனிங் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னா அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இல்லை இதையும் பண்ணிக்கிட்டு அதையும் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ்டாக பண்ணிக்கும் போது நம்மளுக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பாத்திரங்கள்லாம் வச்சுட்டேன் அப்படின்னா ஹெல்ப்பர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ நான் போயிட்டு அந்த கிட்ஸ் ரூமை நிதானமாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆகும் எனக்கு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் பெட் மேலேயே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ நான் அதை ஒரு கிளியராக இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ளீனிங் பிடிக்கும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணிக்கலாம். நான் அதில் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே ஒன்று எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட் கிளிம்ஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ குக்கிங்லாம் முடிச்சுட்டு கிட்ஸ் ரூம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் மோசமாக இருந்துச்சு. அதை ஒரு டாய்ஸாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி ஒன்றா போட்டு எது தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக வேக்யூம்லாம் போட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாததுனால டஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ வேக்யூம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு புது பெட் ஸ்ப்ரெட் மாற்றிட்டு பழைய பெட் ஸ்ப்ரெட்லாம் கையோடு நான் வாஷிங் மிஷின் போட்டேன். இல்லைனா அதுவுமே டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ரூமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில துணிங்கள்லாம் அவுட் க்ரோன் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் க்ராசரி வாங்குறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேவரட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஆஃப்கானி சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தோம். இங்கே ரொம்ப நேரமாக என்னமோ ஒரு திருட்டு வேலை நடந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் என்னென்ன தேவையோ அள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. வெளியே கூட்டிகிட்டு போனாலே இதே பிரச்சனை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு இது சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிடுவோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் வார்ம் வாட்டராக ஊற்றி பிசைஞ்சிக்கும் போது நம்மளுக்கு டோ சாஃப்டாக கிடைக்கும். அதில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான சப்பாத்திஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆனியன்ஸ் வந்து ஜஸ்ட் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மேரினேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நம்ம போட்டுக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பெரிய பெரிய லார்ஜ் பீசஸோடு. இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக காலையில் அரைச்சிருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, அதே ரேஷியோவில் வந்து புதினா, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் க்ரீமியாக திக்காக வரணும் அப்படிங்கிறதுனால முந்திரியும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு பவுலில் கொஞ்சம் கர்ட் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து இந்த க்ரீமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு க்ரீமியான கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூளும் அதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கலந்து நம்மளுக்கு அந்த சிக்கனில் ஊறும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் மசாலா எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனில் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 கரண்டி போட்டுக்கிட்டால் போதும். நல்லா மேரினேட் பண்ண வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் இதெல்லாம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிரில் பேன் அப்படி இல்லைன்னா நார்மல் பேன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் பீசஸ்லாம் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் லைனாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த கர்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சர் வந்து நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கணும். ஸோ இதில் ஊற்றிக்கும் போது அந்த ரா ஸ்மெல் போகிற வரலும் நம்ம இதை கொதிக்க விடணும். அது கூடவே பார்த்திங்கன்னா சைடில் நான் சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 க்யூட் குட்டீஸும் வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகிருக்கு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக்காக தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி இருக்குது இல்லையா அதில் நம்ம போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் போட்டுக்கணும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தியும் லைனாக சுட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லேட் தான் ஆகுது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பி அதில் கிரேவியில் போட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுடுறது ரொம்பவே வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக தான் இருக்குது. ஆனால் வர்த் ட்ரையிங், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிட்டோம். ப்ளஸ் குக்கிங் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி சாப்பிட்றது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆஃப்கானி சிக்கனை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அண்ட் டேஸ்ட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டே வந்து சூப்பராக போச்சு. அதுக்கு அடுத்தது மீதி பேலன்ஸ் இருந்த க்ளீனிங்கும் வந்து நான் அடுத்த நாள் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு சூப்பர் பாசிட்டிவ் வைப்ஸோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பூஜைலாம் பண்ணல, ஜஸ்ட்டு விளக்கேற்றிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ண போயாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி கப் ஆஃப் காஃபி குடிச்ச அப்புறம் தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா. ஸோ குடிச்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மில்லட் பொங்கல் தான் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து லிட்டில் மில்லட், அதாவது சாமை அப்படின்றாங்க. ஸோ அதில் வந்து 1 கப் எடுத்துகிட்டு 3/4 கப் வந்து பார்த்திங்கன்னா நான் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கப்புக்கு நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்டாக பொங்கல் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் தாளித்து போட்ட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸுக்கு வந்து இப்போத்துலேருந்தே பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து ஒரு 4 வாரமாக இதை வந்து பழகிட்டுருக்கேன். இப்போ வந்து அவங்க நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக நம்ம கிட்ஸுக்கும் இதை ட்ரை பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு காரம் வேணும்னா நம்ம பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கிட்ஸுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால. இதில் கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு நெய்யும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாளித்து போட்டுட்டு பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் கூட வந்து பார்த்திங்கன்னா சட்னியோடு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு.
சாப்பிட்டு நல்லா எனர்ஜியோட பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருந்த அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எந்தெந்த ட்ரெஸ் தேவையில்லைங்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு அவுட் க்ரோன் ஆன ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ட்ரெஸ்ஸுங்க மட்டும் இல்லை, டாய்ஸுமே நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் அவங்களாச்சும் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு கிட்ஸோட டெய்லி வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மடித்து ஷெல்ஃபில் வச்சாச்சு. டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க விளாட்றாங்களோ இல்லையா, ஆனால் வீடு ஃபுல்லாக போட்டு வச்சிட்றாங்க. ஸோ அதுக்காகவே வந்து அதையும் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதது நிறையவே இருந்துச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனி பேக்கில் வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா வெறும் டாய்ஸ்க்கு மட்டுமே நான் வந்து அலாட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கேயே எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளீனப் பண்ணிவிட்டு இங்கேயே வச்சிடணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய டே vlogs வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் இனிமேல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 நிமிஷமாச்சு இந்த வீடியோ கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்பவும் போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.